அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் கலை திருவிழா என்கின்ற பெயரில் மாணவ செல்வங்களுடைய திறமையை கண்டறிய வேண்டும், அதன் மூலம் அவங்களுக்கு நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். அது வட்டார அளவில், பள்ளி அளவில், வட்டார அளவில், அந்த மாவட்ட அளவில், அது மாநில அளவில் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அதில் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற இருவருக்கு கலையரசன் கலையரசி விருதுகளை மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து ஒவ்வொரு இடமும் கலந்து கொண்டு அதை வழங்குவது வழக்கமாக உள்ளது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொன்னார், ஒவ்வொரு ஆண்டும் அவர் வெற்றி பெற்று அடுத்தடுத்த கட்டத்துக்கு செல்லுகிறார்கள். அவர்களுக்கான அந்த வல்லுநர்கள் மூலமாக அவர் பயிற்சி பெறுகிறார்களா? குக்கிராமத்தில் வரக்கூடியவர்கள் அங்கே இருக்கின்றவர்கள் மூலமாக பயிற்சி பெற்றுவிட்டு வரும்பொழுது, இவ்வளோ திறமை இருக்கும் பொழுது அந்த துறையினுடைய வல்லுநர்களை கொண்டு நாம் பயிற்சியை கொடுத்தோம் என்று சொன்னால் இன்னும் அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு வளர்வதற்கு அது ஊக்கமாக அமையுமே என்று சொன்னதின் அடிப்படையில் நடந்து முடிந்த கூட்டத்தொடரில் இந்த கலை சிற்பி என்கின்ற இந்த திட்டத்தை நாம் உருவாக்கியிருக்கின்றோம். ஏறத்தாழ இதற்காக ஒரு 70 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒவ்வொரு கலையில் இருக்கின்ற ஒவ்வொரு வல்லுநர்களையும் அழைத்து வந்து இந்த 3 ஆண்டுகளில் மாநில அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற, தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற, வெற்றி பெற்றிருக்கின்ற மாணவ செல்வங்கள் ஒவ்வொரு பேட்சாக அந்த கலையின் சார்ந்து எந்தெந்த கலையோட வல்லுநர்கள் இருக்கிறார்கள் உடனடியாக அவர் மூலமாக இது போன்ற பயிற்சிகள் ஒரு இடத்துல தங்க வச்சு ஏறகாத 16ஆம் தேதி ஆரம்பித்து இன்றைக்கி நிறைவு விழாவாக இன்றைக்கு இந்த 21ஆம் தேதி வரைக்கும் பிள்ளைகள் தங்கியிருந்து ஓவியத்தில் யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்களோ அந்த ஓவியம் சார்ந்திருக்கின்ற ஒரு ஆர்ட் டீச்சர் மூலமாக அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் புதிதாக அந்த பயிற்சியை வழங்கியிருக்கின்றோம். அந்த பிள்ளைங்க சொல்லும்போது நாங்கள் வரைஞ்சி செலக்ட் ஆகிறதுக்கும் இங்கே ஆசிரியர்கள் சொல்லித்தரதுக்குமே நிறைய வித்தியாசம். ஒவ்வொரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்த பிள்ளைகள். ஸோ அந்த திறமைகளை கண்டறிகின்ற அந்த பணி இந்த 6 நாட்களாக இங்கே தங்கியிருந்து இந்த பணியெல்லாம் அந்த பிள்ளைங்க இன்றைக்கி வந்து பயிற்சியை பெற்றிருக்கிறார்கள். ஆக அந்த வல்லுநர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக மாணவ செல்வங்களுடைய திறமையை கண்டறிகின்ற அந்த பணியில் உங்களுக்கே தெரியும், நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எந்த அளவுக்கு இந்த ஊக்கம் வழங்கக்கூடியவர் என்று உங்களுக்கே தெரியும். ஏன் சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் சார்ந்திருக்கின்ற ஆதிதிராவிடர் பள்ளியில் சார்ந்திருக்கின்ற ராகினி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து கிளாட் எக்ஸாம் கிளியர் பண்ணி நாக்பூரில் இருக்கின்ற சட்டக்கல்லூரியில் இடம் கிடைத்திருக்கின்றது. அந்த குழந்தை ரோட்டில் நின்று வரவேற்கிறதுக்காக நிற்கும் பொழுது அந்த பக்கம் போன தமிழ்நாட்டு முதலமைச்சர் கீழே இறங்கி அந்த பிள்ளைக்கு வாழ்த்து மட்டுமல்ல, பல்வேறு சீர்திருத்தங்களை சமூக நீதி சார்ந்திருக்கின்ற சமுதாய வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களுக்கு எந்த பேனாவால் கையெழுத்து போட்டாரோ அந்த பேனாவே அந்த பிள்ளைக்கு ஒரு பரிசாக வழங்கியிருக்கார் என்பது எங்கள் துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்கம் அது. ஆக அப்படி பிள்ளைகளுடைய சாதனைகளை கண்டறிகின்ற ஒரு விதத்தில் இந்த கலை திருவிழாவும் அதற்கு அடுத்த கட்ட இடமாக இருக்கின்ற இந்த கலை சிற்பியும் மிகப்பெரிய ஊக்கத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கு வழங்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. போன்ற தேர்வுகளில் அரசு பள்ளி மாணவர்கள்லாம் அதிக அளவில் தேர்ச்சியாகி உள்ளே போகிறாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய நிறுவனங்களை பார்க்கும்போது அவங்க கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மனப்பான்மையை வந்து ஊக்கப்படுத்துறதுக்கு எந்த மாதிரியான முயற்சி? 2 வருஷமாக உங்களுக்கே தெரியும், நாங்கள் வந்து இந்த ஃபீல்டு விசிட் கூட்டிகிட்டு போகிறோம். அதாவது 11th படிக்கிற பிள்ளைங்களையே கல்லூரிக்கு அழைச்சிட்டு போனது. ஃபஸ்ட்டு தடவை நாங்கள் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா 33,000 பிள்ளைகள் கலந்துக்கிட்டாங்க. அடுத்தடுத்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா 1 லட்சத்துக்கு மேற்பட்டிருக்கின்ற பிள்ளைகள் அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கிற பிள்ளைங்க. கல்லூரினா என்ன, ஸ்கூல்லே இருக்கிறீங்க 11th படிக்கும்போதே கல்லூரி விசிட் ஒன்று நிறைய கூட்டிகிட்டு போய் அந்த கலை விசிட் மூலமாக கல்லூரியில் இருக்கின்ற லேப் எப்படி இருக்குது, இங்கே இருக்கின்ற கிளாஸ் ரூம்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் அங்கே டீச்சர்னு கூப்பிடுவீங்க, இவங்களை நீங்கள் ப்ரொஃபஸர்னு கூப்பிடுவீங்க, இங்கே தனியாக ஒரு ஹெச்ஓடி உங்களுக்கு தனியாக இருப்பார், இங்கே இருக்கின்ற கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது, இப்படி ஒரு கல்லூரிக்கு நாங்கள் அழைத்து போவதை நாங்கள் வழக்கமாக வைத்தோம். ஒவ்வொரு வருடமும் அதை நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். நாங்கள் அது செய்வதற்கு காரணம் வெறுமனே வந்து வேடிக்கை பார்த்துட்டு போகிறது மட்டும் இல்லை, எப்படியாச்சும் நம்ம இந்த கல்லூரியில் சேர்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை விதைக்கின்ற விதமாகத்தான் அந்த திட்டத்தையும் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் 12th முடிச்சுட்டு பிள்ளைங்க போகும்போது எங்களுடைய ஹெச்எம்சியை நாங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அடுத்தது கட்டமாக அந்த பிள்ளைங்க என்னென்னலாம் படிக்கலாம் என்று அந்த பிள்ளைகளுக்கு அந்த பயிற்சியை வெறுமனே ரிசல்ட் வாங்குறதுக்காக மட்டும், ரிசல்ட் பார்க்குறதுக்கு மட்டும் பிள்ளைங்க அந்த 12th முடிஞ்சதுக்கு மட்டும் ஸ்கூலுக்கு போயிட்டு வராமல் வருகின்ற பிள்ளைங்களை இந்த பயிற்சியை வழங்குகின்ற விதத்திலும் எங்களுடைய ஹெச்எம்சி நாங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த நான் முதல்வன் திட்டம், இந்த மாதிரி கல்லூரி ஃபீல்டு விசிட்டுங்கிறதுலாம் மிகப்பெரிய விதத்தில் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு பயனளிக்கும் விதமாக அது இருக்கின்றது. சிறந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து கல்வி சுற்றுலாலாம் கூட்டு போகிறீங்க. தொல்லியல் சார்புடைய கீழடி மாதிரி இடங்களுக்கு எல்லா மாணவர்களையும் கூட்டு போகிற மாதிரியான திட்டங்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசும்போது சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா ஒரு 1000 டீச்சர்ஸை ஆர்கியாலஜிக்கல் ரிலேட்டாக ட்ரைனிங் கொடுக்குற அந்த பணியை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அந்த டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா பல லட்சம் பிள்ளைகளுக்கு அவங்க பள்ளிகளுக்கு சென்றதுக்கு பிறகு கீழடியில் நாங்கள் என்னென்ன நாங்கள் கற்றுக்கிட்டோம், கீழடிங்கிறது என்ன அப்படிங்கிற விதத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த பிள்ளைங்களுக்கும் அவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது நல்ல விஷயம். அது கண்டிப்பாக நம்முடைய மாணவ செல்வங்கள் ஒரு டூர் மாதிரி அழைச்சிட்டு போகும்பொழுது
நம்மளுடைய மாநிலத்தில் இருக்கின்ற இது போன்ற அகலாராய்ச்சி எங்கெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றோ அங்கேயும் பிள்ளைகளை கண்டிப்பாக அழைத்து போவோம். முதற்கட்டமாக நம்முடைய பத்திரிகை ஊடகத்துறை நம்ம சொன்னது போல் கீழடியிலிருந்து நாங்கள் தொடங்குவோம்.